எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகளும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவாரம் பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களில் இத்தலமானது 168வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை சிவத்தலங்களில் 51வது பாடல் பெற்ற தலமாகவும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதார தலமாகவும் விளங்குகிற ஸ்ரீ யாழ்முறிநாதர் கோயில் திரு தருமபுரம். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 350க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கேன். நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வாங்க இப்போ கோயிலை தரிசிக்கலாம். கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக தெரிகிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடம் உள்ளது. அவர்களை வணங்கிவிட்டு நாம் 3 நிலை கோபுரம் உள்ள நிலையை கடந்து உள்ளே சென்ற வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் அம்பாள் மதுர மின்னம்பை சன்னதி உள்ளது. வெளிப்பிரகார மேற்கு சுற்றில் விநாயகர், சுப்பிரமணியர், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. அம்பாள் சன்னதி முன் மண்டபத்தில் தூணில துவார விநாயகரும் சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர். வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு. 2ஆம் கோபுரம் வாயிலை நேராக 16 கால் மண்டபத்தை அடுத்து கருவறையில் இறைவன் யாழ்முறிநாதர் சிறிய பானத்துடன் நாகாபரணம் சாத்தப்பட்டு கிழக்கு நோக்கி அழகாக தரிசனம் தருகிறார். கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை சன்னதிகள் உள்ளன. சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி இருபுறமும் சனாகதி முனிவரின் அமர்ந்திருக்க முயலகன் மீது காலை ஊன்றியபடி எழுந்தருளியுள்ளார். லிங்கோத்பவர் இருபுறமும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இருக்க காட்சி தருகிறார். சிவன் யாழ் வாசித்த போது தட்சிணாமூர்த்தி மகிழ்ச்சியில் மூழ்கியதால் பின்னால் சாய்ந்தார் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஒரு பக்கம் சாய்ந்திருப்பதை காணலாம். திருஞான சம்பந்தரி யாழ்முறிப்பதிகம் பெற்ற சிறப்புடைய தலம் இத்தலம். திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் அவதார தலமான இவ்விடத்திற்கு ஒருமுறை சம்பந்தர் வருகை தந்தார். அவருடன் சம்பந்தர் பதிகங்களை யாழில் பாடி வரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் வந்திருந்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரது தாயார் பிறந்த இடமாதனில் திருஞான சம்பந்தர் இங்கு எழுந்தருளிய போது பாணரது சுற்றத்தவர்கள் இவர் யாழ் கொண்டு வாசிப்பதனால்தான் திருஞான சம்பந்தர் பாடல்கள் சிறந்து விளங்குகின்றன என்று கூறினார். அதை கேட்ட பாணர் வருந்தி திருஞான சம்பந்தரிடம் முறையிட்டார். திருஞான சம்பந்தரும் மாதர் மடப்பிடி எம்மட வண்ணமும் மன்னதோர் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். திருஞான சம்பந்தரின் இசை திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் யாழிசையில் அடங்காமல் போக பாணர் யாழையும் உடைக்கச் சென்றார். சிவபெருமான் அங்கிருந்தவங்களுக்கு தோன்றி தேன் கலந்த அமிர்தமாக ஒலித்த பார்வதியின் பாடலுக்கு துணையாக யாழ் இசைத்து தானும் இசைத்தார். சிவன் மற்றும் பார்வதியின் பெயர்களுக்கு பின்னால் உள்ள கதை இதுதான். இந்த கோயிலானது 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இக்கோயிலை சோழர்கள், விஜயநகர பேரரசர்கள் மற்றும் மராட்டியர்கள் தங்களுடைய காலகட்டத்தில் இக்கோயிலை புதுப்பித்துள்ளார்கள். இழந்த பெருமை, பதவி இவைகளை மீட்டெடுக்கும் பரிகார தலமாக இத்தலம் விளங்குகிறது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நகரிலிருந்து மேற்கு திருநள்ளார் செல்லும் சாலையில் சிறிது தூரம் சென்றவுடன் இடதுபுறம் காணப்படும் மாதா கோயில் அருகே திரும்பி சென்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெயர் பலகையும் இருக்கும். பின் வலதுபுறமாக சென்று இத்தலத்தை அடையலாம். இந்த கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தர்ப்பணேஸ்வரர், அதாவது சனி பகவான் பரிகார ஸ்தலம், அதெல்லாம் திருத்தெல்லச்சேரி தேவார பாடப்பட்ட ஸ்தலம் எல்லாமே இருக்குது. அங்கேயும் நீங்கள் அதெல்லாம் போய் தரிசிக்கலாம். வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.